ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் தான் அந்த பீட்டர், சரக்கு ஓட்டுறதுல ஒன்றா நம்பர் ஆள். அப்புறம் இவன் தாங்க சஞ்சய். இவன் கிட்ட இருந்தான் பீட்டருக்கு சரக்கு போகுது. பீட்டர்ண்ணா, சொல்றா தம்பி. வரவா? இவங்க தான் பீட்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். அன்பு, குமார். குமார் பீட்டர் வீட்டுக்கு போகிற வழியில் அண்ணன் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இது தப்பாக தோணுது, இது அன்பிட்ட உடனே சொல்லி அவங்கள்ட்ட போகிறான். சொல்றா குமாரு. பீட்டர், நான் வீட்டு பார்க்க போனேன்டா. தெரியாம புதுசாக அதை பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏய், அண்ணனை பத்தி எனக்கு தெரிஞ்சா அண்ணன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுடா. நீ வேற ஏன்டா? போடா. அன்பு, நான் சொல்றேன் நம்ப மாட்டேற. நீ எவ்வளோ நாள் பார்ப்ப, அப்போதான் உனக்கு புரியும். விட்றா, பார்த்துக்கலாம்டா. என்ன ஆகுது? ஒரு மாதம் பிறகு குமார் அன்பை சந்திக்கிறான். ஹலோ, எங்க குமாரு? வீட்டில் தான் அன்பு. கொஞ்சம் ஏரியாவுக்கு வந்துட்டு பையா. நான் வரேன் அன்பு. சரி, வா வா. ஆமாண்டா, நீ சொன்னது உண்மைதான். வீட்டுல நான் பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி கைமாத்திர பார்த்துட்டேன்டா. என்ன அதான் நான் பண்றேன்? அப்பயே சொன்னேன். என்னதான் பண்றது? வீட்டுலாம்டா. என்ன சொல்ற? வீட்டு என்னத்துக்கு புரியும்? இல்லடா, வீட்டுல நான் சரக்கு கொடுக்குறான்ல, அவனை தூக்க போறேன்டா. இல்லை, உன்னை நான் தூக்குறேன். இல்லடா குமாரு, நம்ம சேர்ந்து அவனை தூக்குறோம். பீட்டர் தவறான செயலில் ஈடுபடுறதுனால அன்பும் குமாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனால சரக்கு கொடுக்குறவங்க தூக்கிடலான்ட்டு முடிவு பண்றாங்க. சஞ்சய் பீட்டருக்கு சரக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். அன்பு, அவன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். வரட்டும்டா, பார்த்துக்கிறேன்டா. அன்பும் குமாரும் சொன்ன மாதிரி சஞ்சயை ரூட் எடுத்து போட்டாங்க. இந்த விஷயம் பீட்டருக்கு தெரியாது. அப்படிதான் ஒரு நாள் இந்த விஷயம் பீட்டர் காதுக்கு போனது. 10 நாட்களுக்கு பிறகு. என்ன டென்ஷனா இருக்கியே? ஒன்றும் இல்லை கதிரையா, அன்பையும் குமாரையும் ஏரியாவுக்கு வர சொன்னேன். அன்பண்ணா, சொல்றா தம்பி. உன்னையும் குமாரனையும் வீட்டை நான் ஏரியாவுக்கு வர சொன்னிச்சுண்ணா. சரிடா தம்பி, இந்த வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷத்துல. குமார் வீட்டுல தான் அவனை கூட்டிட்டு போ. சரி, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். வைக்கடா தம்பி, வைக்கடா. குமாரண்ணே, குமாரண்ணே, வீட்டு நான் உங்களை ஏரியாவுக்கு வர சொன்னேன். நீ போ, நான் வரேன். என்ன ஏரியாவுக்கு வர சொல்லுவீங்க? எங்கடா இருந்து வந்துட்டு இருக்காங்க.
சொல்லுங்கண்ணே, ஏதோ முக்கியமான விஷயமாமே. ஆமா, அந்த ஒன்டையும் குமார்ட்டையும் சொல்லணும், 2 பேர்ட்டையும். ரொம்ப முக்கியமான விஷயம். வேண்டியப்பட்டவன ஒருத்தன் வெட்டிட்டானுங்க அன்பு. நீங்க தான் போயிட்டு அவனுக்கு மட்டை அடிக்கணும். சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க 2 பேருமே பண்ணிருவீங்கன்னு தெரியும்டா. இருந்தாலும் கதிரையும் மணியும் கூட்டு போடா. சரிண்ணா, நாங்க பாத்துக்கிறோண்ணே. ஏய் மணி, சஞ்சயை போட்டது அன்பனும் குமார்னு தெரியும்டா. அதை போய் அன்பன் சொல்லிடுவோமா? ஆமாண்டா கதிரு, அண்ணனுக்கு நம்ம துரோகம் பண்ண கூடாது. போய் சொல்லிடணும். அன்பும் குமாரும் பண்ண சம்பவத்தை கதிர்மணி பார்த்துட்டாங்க. அதை போய் அன்பு விட்டு குமார் வீட்டுக்கு சொல்லலாம் போறாங்க. ஆடா, என்னடா விஷயம்? நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும்ண்ணா. சொல்றா. நீங்க சஞ்சயை போட்டதை பார்த்தோண்ணே. என்னடா, இங்க ரூட் எடுக்க போறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைண்ணே. அப்புறம் எப்படி? அதான் ஃபர்ஸ்ட் போடலான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே போட்டுட்டீங்க. நீங்க ஏன்டா அவனை போடணும்னு நினைச்சீங்க? பீட்டர் அண்ணா அப்படி பார்க்க எங்களுக்கு பிடிக்கலண்ணா. என்னடா சொல்ற? பீட்டர் அண்ணா பழைய மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. பழைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரே, பீட்டர் தூக்கிடலாம்டா. அன்பும் குமாரும் பீட்டை தூக்கிறதுக்காக ரூட்டு போடுறாங்க. பீட்டு பண்றது பிடிக்கல அவங்களுக்கு. அதனால பீட்டை போட்டாதான் இந்த ஏரியா பழைய மாதிரி மாறும். பீட்டர்ண்ணா, சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒண்ணா வந்துருக்கீங்க. நீங்க சஞ்சய் யாரு போட்டது எங்களை போய் கேட்க சொன்னீங்கல்ல, வேற யாரும் இல்லைண்ணா, நாங்க தானே போட்டோம். என்னடா சொல்ற? மன்னிச்சிருண்ணா. குமாரே, இந்த கதையோட கருத்து என்னன்னா, போதையில நம்மளும் மாட்டிக்க கூடாது, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் மாட்டிக்க கூடாதுன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அப்படிதான் அன்புக்கும் குமாருக்கும் இருந்துச்சு இந்த எண்ணம். அது மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த எண்ணம் இருக்கணும்.